அனைவருக்கும் வணக்கம். எந்தெந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை இப்போது பார்க்கலாம். ஒரு சில உணவுகளை மற்ற உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும்போது அது உடலுக்கு விஷத்தன்மையை அதிகரிக்க செய்து விடுகிறது. அப்படி எந்தெந்த உணவுகளை எதோடு சேர்ந்து சாப்பிடக்கூடாது என்பதை இப்போது பார்க்கலாம். தேன் மற்றும் நெய்யை ஒன்றாக கலந்து சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டால் அது விஷமாகிவிடும். வாழைப்பழம் சாப்பிடும் பொழுது தயிர், மோர் சேர்த்து கொள்ளக்கூடாது. மேலும் வாழைப்பழம் சாப்பிட்ட பிறகும் இவற்றை சாப்பிடக்கூடாது. பழங்களை தனியாகத்தான் சாப்பிட வேண்டும். உணவு சாப்பிடும் பொழுது பழங்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது. காய்கறி சாப்பிடும் பொழுது வெண்ணெயை சேர்த்து கொள்ளக்கூடாது. மீன் மற்றும் கருவாடு சாப்பிடும் பொழுது தயிர், மோர் சேர்த்து கொள்ளக்கூடாது. உடல் ஒல்லியாக இருப்பவர்கள் புழுங்கல் அரிசி அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஆஸ்துமா, சளி பிரச்சனை இருப்பவர்கள் தக்காளி, பூசணிக்காய் ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது. மூல நோய் இருப்பவர்கள் முட்டை, காரம், மாமிச உணவுகள் ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது. வெண்கல பாத்திரத்தில் நெய் வைத்து சாப்பிட பயன்படுத்தக்கூடாது. வெறும் வயிற்றில் காஃபி மற்றும் டீ குடிக்க கூடாது. அதற்கு முன் 1 டம்ளர் தண்ணீரை குடிக்க வேண்டும். மாதவிடாய் காலங்களில் பெண்கள் கத்தரிக்காய், அன்னாச்சி, பப்பாளி ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது. கோதுமையை நல்லெண்ணெய் உடன் சேர்த்து சமைத்து சாப்பிடக்கூடாது. சரும நோய் பிரச்சனைகள் இருப்பவர்கள் கத்திரிக்காய், புடலங்காய், வேர்க்கடலை, கருவாடு, மீன் ஆகியவற்றை அதிகமாக சாப்பிடக்கூடாது. மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.